ஒரு காட்டில் மிக வேகமாக ஓடக்கூடிய ஒரு முயலும் மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய ஒரு ஆமையும் வசித்து வந்தன. முயல் எப்போதும் தன் வேகத்தை குறித்து பெருமை பேசும். முயலின் கர்வத்தை கண்ட ஆமை அதனுடன் ஒரு ஊட்டப்பந்தயம் வைக்க முடிவு செய்தது. பந்தயம் தொடங்கியது. முயல் கண்ணிமைக்கும் நேரத்தில் மிக வேகமாக ஓடியது. ஆமையோ தன் இயல்புப்படி மெதுவாக, ஆனால் தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தது. முயல் பாதி வழியில் சென்று திரும்ப பார்த்தபோது ஆமை வெகு தொலைவில் வந்து கொண்டிருந்தது. ஆமை வர இன்னும் நேரமாகும் என்று நினைத்து முயல் ஒரு மரத்தடியில் ஓய்வு எடுத்து தூங்கியது. ஆமை பின் வெற்றி பெற்றது. ஒரு பண்ணையில் ஒரு விவசாயி மிளகு என்று பெயரிடப்பட்ட ஒரு பூனையுடன் வசித்து வந்தார். மிளகு மரத்தின் அடியில் மகிழ்ச்சியாக விளையாடும் ஒரு துடிப்பான பூனை. மிளகு மரத்தடியில் விளையாடிக் கொண்டிருந்தபோது ஒரு பந்து அவனிடம் வந்தது. பந்தை உதைத்தவன் விவசாயியின் நண்பன். பந்தை மிளகுவிடம் வீசினான். மிளகு பந்தை விரட்டியது. விளையாடிய பிறகு அவர்கள் பண்ணைக்குச் சென்று ஓய்வெடுத்தார்கள். அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும்.